குஜராத்தில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. பழங்குடியின மக்களின் ஆசி நாட்டுக்கு சேவை செய்ய ஊக்க சக்தியாக இருப்பதாக பேச்சு. தான் குஜராத்தியாக மாறிவிட்டதாகவும் தனக்கு பெயர் சூட்டுமாறும் கேட்டுக்கொண்ட உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டெட்ராஸுக்கு துளசிபாய் என பெயர் சூட்டினார் பிரதமர் மோடி. இந்தியாவில் கொரோனாவின் 4வது அலைக்கு சாத்தியமில்லை. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி கருத்து. 12,524 மக்கள் நல பணியாளர்களை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்களாக பணியமர்த்த முடிவு. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். TNPSC குரூப் 4 தேர்வுக்கு இதுவரை 8,39,000 பேர் விண்ணப்பம். வரும் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம். ஆளுநருக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதில் அரசு சமரசம் செய்து கொள்ளாது. ஒரு தூசி கூட விழாமல் ஆளுநர் RN ரவி பாதுகாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். தனியாருடன் இணைந்து குடியிருப்புகளை கட்ட திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். தமிழகத்தில் 30,392 குடியிருப்புகள் வாழ தகுதியற்றவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். சிவகாசி அருகே மாரநேரி கிராமத்தில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை விபத்தில் ஒருவர் பலி. உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. குறை பிரசவத்திற்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சம்பந்தமில்லை. தமது கருத்து புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்பதாக இயக்குனர் பாக்யராஜ் விளக்கம். சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மீட்பு. நங்கநல்லூர் பகுதியில் போலி ஆவணங்கள் மூலம் ஆக்கிரமிக்க முயற்சித்தவர்கள் வெளியேற்றம். இசையமைப்பாளர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டினார் பிரதமர் மோடி. அம்பேத்கருடன் தன்னை ஒப்பிட்டு பாராட்டியது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் தகவல். இளையராஜாவிற்கு GST அலுவலகம் சம்மன். சேவை வரி கட்டாததற்கு நேரில் ஆஜராக உத்தரவு. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் நாளை இந்தியா வருகிறார். குஜராத் மற்றும் டெல்லியில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இலங்கை ரம்புக்கனை கலவரம் தொடர்பாக பாரபட்சமின்றி நீதி விசாரணை. அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ உத்தரவு.